Hi, welcome to Nikkis cookbook. இன்னைக்கு groundnut chutney and onion ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். groundnut chutneyக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் groundnuts, நிலக்கடலை, 6 to 7 காஞ்ச மிளகாய், 1 எலுமிச்சம்பழ சைஸ் புளி, 1 ஸ்பூன் வெல்லம், ஒரு பெரிய வெங்காயம், கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு pan வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த கிரவுண்ட்நட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணால் அந்த கிரவுண்ட்நட்ஸோட ஸ்கின் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு தோலை உரித்து சட்னி செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிக்சியில் நம்ம மிளகாய், புளி, அது கூட தேவைக்கு ஏற்ற அளவு கல்லுப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது நம்மளோட கடலை நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை நல்லா ஸ்கின்னை இந்த மாதிரி கை வச்சு அப்படியே ஒதுத்து விட்டிங்கன்னா நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் மிளகாயோடு சேர்த்து அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சட்னியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னியில் தாளிக்கணுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் தாளிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி வேணால் கூட ஆட் பண்ணி நீங்கள் தோசைக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். இப்போ ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வெங்காயம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து அந்த மாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தான் நம்ம அப்பம் இல்லைன்னா பணியாரம் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் அந்த கடலை சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பில் அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலும் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை நம்ம தோசை மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பே பேன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது குட்டி குட்டி அப்பம்ஸ் நம்ம ஊற்றி அதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட போகிறோம். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அப்பம்ஸை நம்ம நிலக்கடலை சட்னியோடு வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பர் ஸ்பைசியான நிலக்கடலை சட்னி அண்ட் ஆனியன் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.